அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளை தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம் வாங்க நண்பர்களே. நேற்றைய தினம் மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆனிச்சோ அதை விட ஒரே ஒரு புள்ளிகள் மார்க்கெட் இன்றைக்கி அதிகமாக க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆகுறது ஹையில் ஓப்பன் ஆனாலும் க்ளோஸ் ஆகுறது பார்த்திங்க அப்படின்னா இந்த 25,100 அப்படிங்கிற இதே ரேஞ்சிலேயே தான் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம இந்த ரேஞ்சு தான் ஒரு எல்லோ ஜோனாக மார்க் பண்ணியிருக்கோம். இந்த எல்லோ ஜோனுக்குள்ளாரையே மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா க்ளோஸ் ஆகுது. ஒரு 1 ஹவர் கேண்டில் கூட மேலே க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. மார்க்கெட்டை என்ன ஆகுதுன்னா இமிடியேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கீழேயே வந்துடுது. சரிங்களா, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினத்தோட 1.05 0.05 சரிங்களா. நெஃப்டி எந்த மொமெண்ட்டுமே இல்லை. இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் எடுத்துருக்கு பார்த்தீங்களா. இந்த டபுள் பாட்டத்தை இன்னும் பிரேக் அவுட்டே ஆகலை. இந்த ரேஞ்ச் டபுள் பாட்டமாகவும் இருக்கலாம், இல்லை ட்ரிபிள் பாட்டமாகவும் இருக்கலாம்னு சொன்னேன். பிரேக் அவுட் ஆகிட்டு இன்னும் அந்த ரேஞ்சிலேயே இருக்குது. அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த மார்க்கெட் எதிர்பார்க்குது. ஒரு பாசிட்டிவ் நியூஸு இல்லை நெகட்டிவ் நியூஸு. மார்க்கெட் இந்த இடத்துல ட்ரிபிள் பாட்டம் எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த ரேஞ்சு வரும்போதும் மார்க்கெட் டபுள் டாப்பு வச்சுட்டு கீழே வந்துக்கிட்டே இருந்துச்சு. மார்க்கெட் இங்கேருந்து கீழே வர்றதுக்கு ஏதாவது ஒரு நியூஸஸ் எதிர்பார்க்குதா, இல்லை அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸஸ் எதிர்பார்க்குதா அப்படிங்கிறதும், அதே நேரத்தில் இல்லை அக்குமுலேட் பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த 25,200க்கு மேலே ஒரு டே வீக்லி கேண்டில் அப்படி அட்லீஸ்ட் ஒரு டே கேண்டிலாவது க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம எதிர்பார்த்தாப்புல மார்க்கெட் ஒரு 2000 பாயிண்ட்ஸ் ரேலி எதிர்பார்க்குறோம். மார்க்கெட் 25,200க்கு மேலே பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா சரிங்களா. இமிடியட்டான ரெசிஸ்டன்ஸு 25,636 அப்படிங்கிற இந்த லெவல் தான் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. சரிங்களா. மார்க்கெட் இமிடியட் ரெசிஸ்டன்ஸு 25,200, அதுக்கப்புறம் 600. சப்போர்ட் பார்த்திங்கன்னா இப்போ நின்றுக்கிட்டு இருக்க லெவல் இந்த எல்லோ ஜோன் சப்போர்ட் ஜோன் தான். அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 25,000 அப்படிங்கிறது சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துடுச்சு அப்படின்னா ஒரு 500 பாயிண்ட்ஸ் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது நெஃப்டிக்கான லெவல்ஸு. மேக்ஸிமம் இன்றைக்கி சென்செக்ஸ்க்கான எக்ஸ்பீரி அப்படிங்கிறதுனால கூட மார்க்கெட் இந்த ரேஞ்சிலே கன்சல்டேஷன் ஆகிருக்கலாம். நாளை தினம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்டி மார்க்கெட்டாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் எப்போதுமே பார்த்திங்கன்னா புதன்கிழமை, திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 நாள் தான் ட்ரெண்டிங்காக இருக்குது. செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி சென்செக்ஸ் அப்படிங்கிறதுனால எந்த பெரிய மொமெண்டமும் வரது கிடையாது. வியாழக்கிழமை அன்றைக்கி நெஃப்டியோட எக்ஸ்பீரி இருக்குது அப்படிங்கிறதுனால அன்றைக்கும் ஒரு பெரிய மொமெண்டம் வரதில்லை. மொமெண்டம் பார்த்திங்க அப்படின்னா திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை சரிங்களா. இந்த நாட்களில் தான் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம் வருது. அப்படி பார்க்கையில் நாளைக்கு ஒரு மொமெண்டம் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம நாளைய தினம் பொறுத்திருந்து தான் பார்த்தாகணும் சரிங்களா. அதே நேரத்தில் பேங்க் நிஃப்டி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல். நம்ம இந்த மந்தோட 3rd வீக்கில் பார்த்திங்கன்னா ஒரு வெபினார் வச்சுருக்கோம். அது 2 டேஸ்க்கான வெபினாரு. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் 7 to 9 o'clock 2 hours உங்களுடைய சந்தேகங்கள் என்னவாக இருந்தாலும் கேட்கலாம். அதற்கான பதில் நம்ம சைட்லேருந்து கொடுக்கப்படும். அதே நேரத்தில் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் டிஸ்கஷன் பண்ணலாம். என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் மார்க்கெட்டில் இப்போதைக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். அதில் நீங்கள் கலந்துக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அந்த வெபினாருக்கான கிளாஸஸில் வெபினாருக்கான குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகிக்கலாம் சரிங்களா. அதே நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய இந்த தகவல்கள்லாம் நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை ஓனாக அனலைஸ் பண்ணணும். யாரோட உதவி இல்லாமல் நீங்களே மார்க்கெட்டை ஓனாக ப்ரெடிக்ட் பண்ணி நீங்கள் ஓனாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மார்க்கெட்டை முழுவதும் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்புக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் சரிங்களா. வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். மேலும் பேங்க் நிஃப்டிக்கான தகவல்கள் 56,121 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு.
அந்த லெவலை பிரேக் அவுட் ஆகிட்டு இப்போ 56,581 இந்த லெவலுக்கு வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. அகைன் இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆகி இந்த ரேஞ்சிலே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த லெவல் வந்து இப்போதைக்கு சப்போர்ட்டு 56,600 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 56,100 அப்படிங்கிறது சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 54,500 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 57,000 இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நிற்கிது. ஆனால் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஹை வந்து வச்சுக்கிட்டு இருக்கு. சரிங்களா? நியூ ஹை வைக்கிது. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து சஸ்டெயின் பண்ண விட்டது, மறுபடியும் கீழே வந்துடுது. சரிங்களா? ஒன்ஸ் இந்த லெவல் 57,000க்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 57,300 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 58,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது 58,600 அப்படிங்கிற லெவலும் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா? இது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. தென் சென்செக்ஸுக்கான லெவல்ஸ் வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸும் நிஃப்டி போலவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டபுள் பாட்டம் எடுத்திருக்கு. அந்த டபுள் பாட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. பிரேக் அவுட் ஆணுச்சுன்னா ஃபர்தராக அது டபுள் பாட்டமாக கன்சிடர் பண்ணிக்கலாம், மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை டவுன் சைடு வந்துருச்சுன்னா இது ட்ரிபிள் டாப்பாக ஃபார்ம் ஆகிடும். இந்த இடத்துல வந்து ட்ரிபிள் பாட்டம் வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்குல்ல, அதே போல் ட்ரிபிள் டாப் வந்து மார்க்கெட்டில் வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து என்ன ஆகும், ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த ஜோன் வந்து பார்த்திங்கன்னா நெஃப்டி போலவே வந்து இந்த ரேஞ்சு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக எடுத்துக்கலாம். இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து என்ன ஆகிட்டே இருக்குது, ரிவர்சல் ஆகிட்டே இருக்குது இந்த எல்லோ ஜோன். சரிங்களா? ஒன்ஸ் இந்த எல்லோ ஜோனுக்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனால் தான் ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த லெவல் 82,737க்கு மேலே போணுச்சுன்னா 83,745 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே போணுச்சுன்னா ஃபர்தராக நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வரும். சப்போஸ் அந்த லெவலுக்கு கீழே இந்த லெவல் 82,221 அப்படிங்கிற லெவலை வந்து வீக் ஆனிச்சு அப்படின்னா 81,148 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 80,570 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் வந்து சென்செக்ஸ்க்கான லெவல்ஸு. இன்றைக்கி ஸ்டாக்ஸ்லாம் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 27 ஸ்டாக் வந்து நெஃப்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவ், 23 ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவில் இருக்குது. சரிங்களா? 27 ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ், 23 ஸ்டாக் வந்து நெகட்டிவ். இன்ஃபி, டிசிஎஸ், கிராசிம், ஆக்சிஸ் பேங்க், ஐடிசி, டாடா மோட்டார் இவங்களாம் வந்து பாசிட்டிவ். ஹெச்டிஎஃப்சி பேங்கு, ஐசிஐசிஐ பேங்கு, ரிலையன்ஸு, பஜாஜ் ஃபின்சர் இவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நெகட்டிவில் இருக்காங்க. தென் பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 4 ஸ்டாக் தான் வந்து பாசிட்டிவ், 8 ஸ்டாக் வந்து நெகட்டிவ். பேங்க் நிஃப்டி தான் இன்றைக்கி வந்து நிஃப்டி மேலே ஏறாமல் இருந்ததுக்கான காரணம் செல்லிங் ப்ரெஷர் பேங்க் நிஃப்டியில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சரிங்களா? தென் சென்செக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 15 ஸ்டாக் வந்து பாசிட்டிவ், 15 ஸ்டாக் வந்து நெகட்டிவ். அதனால் ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவலாக வந்து எங்கேயுமே மூவ் ஆகலை, நிஃப்டியும் சரி சென்செக்ஸும் சரி. பேங்க் நிஃப்டி வந்து டவுன் சைடு தான் இருந்துச்சு. சரிங்களா? நிஃப்டியும் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈவனாக நின்றுடுச்சு, ஏன்னா எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால. சரிங்களா? இதே போல் மார்க்கெட்டை வந்து நீங்களும் ஓனாக ப்ரெடிக்ட் பண்ணுங்கள், கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் மார்க்கெட்டில் வந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரிங்களா? அதே நேரத்தில் நான் இப்போ சொல்லக்கூடிய அந்த தகவல்கள்லாம் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. மார்க்கெட்டில் வந்து நம்ம நினைக்கிறதுக்கும் அப்பாற்பட்டு பல்வேறு விஷயங்கள் நடக்கும். அதனால் நீங்களும் மார்க்கெட்டை ஓனாக அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. கற்றுக்கணுன்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.